தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். எட்டயபுரம் வெள்ளிக்கிழமை சந்தை. வெள்ளிக்கிழமை சந்தைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வியாபாரம் உள்ள நடந்துகிட்டு இருக்கு. வெளியே ஒரு ஆள் குட்டி வாங்கிட்டு வந்தாங்க, 2 குட்டி, அழகான குட்டி. இந்த குட்டி என்ன விலைக்கு முடிஞ்சது? என்ன விலைக்கு? 10,800க்கு நாங்க வாங்கியிருக்கோம். அவங்க சொன்னது 12 சொன்னாங்க. 12 சொல்லி நாங்க 10,800க்கு வெறும் 200 ரூபா தான் குறைக்க முடிஞ்சதா? 12 சொன்னாங்க, 10,800 வாங்கிருக்கோம். 1,200 1200. குட்டி நல்ல தெளிவான குட்டி. நல்ல தெளிவான குட்டினா அதனாலதான் நான் வாங்கினேன். எத்தனை மாச குட்டிகள் இருக்கும்? இதுன்னா ஒரு 1.5 மாசம் அந்த மாதிரி அவ்வளவுதான் இருக்கும். ஏன்னா நம்ம இது குட்டி வந்து அவங்க வளர்க்கறத பொறுத்து. சரி. தாய்ப்பால் கொடுக்குற குட்டி நல்ல தாட்டியமா வந்துடும். சில குட்டி தாய்ப்பால் காணாம வரும். ஆனா அது பாக்குறப்ப நமக்கு அப்படி தெரியும். இது ரெண்டும் வந்து என்ன பர்பஸ்க்காண்டி வாங்கிருக்கீங்க? ஆடு வெள்ளாடு கிடக்கு. அதனால செம்பரி ஒரு மாடு ஒட்டோட்ட செம்பரி வளர்ப்போம். அதனால இந்த ஒரு செம்பரி வீட்டுல கிடக்கு. அதை கொடுக்குறோம் அப்படின்னா அப்படிங்கிற காரணம் இதை வாங்கியிருக்கு. வளர்த்துனா எப்போ விற்பனை பண்ணுவீங்க? எதை கணக்கு பண்ணி பக்ரீதா இல்ல யாரும் கேட்டா கொடுப்பீங்களா இல்ல ஆட்டுக்கு பயன்படுத்துவீங்களா? நமக்கு ஒரு தேவைன்னு வரும்போது தான் நம்ம வீட்டுல எப்போ நம்ம ஒரு செயினின்னு வீட்டுல வச்சிருக்கிறது இல்லையா, தேவைன்னு வரும்போது அடமானம் வைக்கும். அந்த மாதிரி வீட்டுல ஒரு சொத்து இது மாதிரி இது ஆடு மாடுங்குது. நமக்கு ஒரு தேவைன்னு வரும்போது இது பண்ணிக்கலாம். அதுக்காண்டிதான். சூப்பர். ஏதோ எத்தனை வருஷமா இருக்கிறீங்க ஆடு வளர்ப்புல? நான் சின்ன பிள்ளை இருந்து, நான் பிறந்ததுல இருந்து ஆடு எங்க வீட்டுல உண்டு. நான் அதுல பாட்டுதான் இருக்கோம். ஆமா. அண்ணா கிடாவை பத்தி சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து வருது? அளவுரோயில இருந்து வந்திருக்கு. மதுரை அளவுரோயில இருந்து. சரி. கிடா வந்து நான் 35 ரூபா சொல்றேன். பல்லு 4 பல்லு கிடா. 4 பல்லு? ஆமா. நம்ப முடியவில்லை. 2 பல்லு கிடா வந்து 30 ரூபாய்க்கு வித்தாச்சு. சரி. இந்த கிடா 35 ரூபா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி. கேட்டாங்களா எதுவும்? கேட்டிருக்காங்க. 27க்கு கேட்டிருக்காங்க. 30 ரூபா கொடுப்போம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். 35 சொன்னது 27 வரைக்கும் வந்திருக்கு. கேட்டிருக்கு. சரி. இன்னும் எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? 30 ரூபா வித்துடுறோம். 30 ரூபா. இது என்ன தேவைக்காக வளர்த்தது? பக்ரீத்துக்கு வளர்த்ததா? பக்ரீத்துக்காக வளர்த்ததுனே. பக்ரீத்துக்காக வளர்த்தது. விக்காம இருக்கோம், வச்சிருந்தா அப்படியே. இப்ப இந்த ஆடுக்கு தேவைப்படும் சொல்லி கொண்டாந்து வச்சிருக்கேன். கொண்டாந்துச்சுன்னா பொங்கல் கழிச்சு வந்திருக்கு. ஆமா. ரைட். எடை மதிப்புனா என்ன நிக்கும்? எடை நெருக்கி வரும்னே. 40 கிலோ வருமே. 40 கிலோ. 40 கிலோ வரும். ஆட்டுக்கும் போட்டுக்கலாம். கறி மதிப்பிக்கே வாங்கினாலே நல்ல ரேட்டு வரும். அதான் கேக்குறேன். கறி மதிப்பிக்கு நல்ல ரேட்டுக்கு வைக்கும். ஆனா என்ன விலைக்கு முடிஞ்சது ஜோடி? ரெண்டும் சேர்த்து 6000. வளப்புக்கு வாங்கிருக்கீங்களா வியாபாரத்துக்கு? வளப்புக்கு தான் வாங்கியிருக்கேன். வளப்புக்கு என்ன இந்த ஸ்டேஜ்ல குட்டியை செலக்ட் பண்ணிக்கீங்களா? எல்லாரும் 4 மாசம் 5 மாசம் அந்த மாதிரி வாங்குறாங்க. நமக்கு இந்த தரத்துல வாங்குறதா இதா பிடிக்கு. குட்டி இந்த தரத்துல வாங்குவேன். சரி. ஒரு 10 ரூபா ரேட்டுக்கு வரும்போது கொடுத்துருவேன். 10 ரூபா தரத்துக்குன்னா எப்போ வரும்? ஒரு 2 மாசம் ஆகுமா? 2 மாசம் ஆகும். 2 மாசம் உறுதி ஆகும். நீங்க தனிப்பட்ட முறையில் வளர்க்குறீங்கன்னா எத்தனை குட்டி வளர்ப்பீங்க? நான் வீட்டுல 4 குட்டி கிடக்கு. 4 குட்டி. வெள்ளாட்டு குட்டி 4 கிடக்கு. அது லாபமா வெள்ளாட்டு லாபமா? செம்பரி தான் லாபம். வேகமா எடை கூடும். செம்பரி இல்ல, அதுல வேகம் குறையும். அதுல இந்த மாதிரி குட்டிகளை வளர்த்து எடுத்துடலாமா? கொஞ்சம் 2 கட்டானா இருக்கேன். நல்லா வளர்த்துடலாம். 4 மாசமும் இல்லாம இது குளிப்பாட்டி விட்டா குட்டி தெளிவுதான் இது. அப்படியா? ஆமா. இது குளிப்பாட்டம் செய்யாம கசகசன்னு இருக்கு. அதனால அப்படி இருக்கு. இல்ல இந்த மாதிரி சந்தையில வாங்குற குட்டிகளுக்கு எதுவும் மெடிசன் எதுவும் பாக்குறீங்களா? ஆமா, மெடிசன் போடணும். என்ன பண்ணுவீங்க? கிருமி மாத்திரை வாங்கி போடுவோம். போன உடனே கிருமி. ஆமா, கிருமி டானிக் இல்லைன்னா ஊத்துவோம். அதான் ஊத்துனா தான் அது சரியாகும். சரி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் மதுரையில இருந்து வரேன் சார். மதுரை. ஒரு குட்டி வாங்கிருக்கீங்களோ? வாங்கிருக்கேன். சின்ன குட்டியா வாங்கிருக்கீங்க? வளப்புக்கு தான். வளப்புக்கு சின்ன குட்டி தான் வாங்கணும் வந்தீங்களா? இல்ல சிறுசுல இருந்து வளர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியா? ஏற்கனவே வீட்டுல வெள்ளாட்டு இருக்கு. சரி. அதோட சேர்த்து போட்டு வாங்கிக்கலாம். இல்ல மதுரை திருமங்கலத்தை தாண்டி வாடிப்பட்டியை தாண்டி இங்க வந்து குட்டி வாங்குறீங்களா? என்ன காரணம்? இது வந்து எனக்கு சொந்த ஊரே கோயில்பட்டி தான். அப்படியா? அதனால இந்த மாதிரி குட்டி வாங்கணும் ஆசை. இல்ல இது ஆசைக்கா இல்ல வளர்த்தா லாபமா? ஆசைக்கும் வளர்ப்புக்கும் தான். ரெண்டுக்கும் சேர்ந்து அடுத்த பக்ரீத்துக்கு வர மாதிரி பாத்துக்கிறேன். அதுதான் கேக்குறேன். பக்ரீத்து கணக்கு பண்ணி எவ்வளவு குட்டிகள் வாங்கிருக்கீங்க? 2 குட்டி, ஒரு பொட்டை குட்டி, ஒரு கடா குட்டி வாங்கி. பொட்டை குட்டி வீட்டு வளர்ப்புக்கு. வீட்டுக்கு. என்னமா எப்படி இருக்கு சந்தை? மதுரையில இருந்து இங்க வந்திருக்கீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏற்கனவே ஒரு வட்டம் வந்தோம். சரி. பைசா இல்ல, கோயில்பட்டில இருந்து அன்னைக்கு வந்தோம். பாத்துட்டு போயிட்டோம். இப்ப வந்திருக்கோம். பிடிக்கிறதுனாலதான் வந்தோம். இங்க உள்ளது வாங்கிறாங்க. நாங்க கோயில்பட்டில இருந்து பக்கத்துல கிராமம் பிறந்தது. அந்த கிராமத்துல இருந்து வந்து அங்கேயேதான் வாங்கிட்டு இருந்தோம். அங்க வாங்குறதுக்கு இப்ப இல்லைன்ட்டாங்க சொந்தக்காரவங்க. சரி, இங்க வந்து வாங்கணும்னு ஆசையோட ஆடு மேல இருக்கிற பிரியத்துல மதுரையில இருந்து வந்துட்டீங்க. 2 பேரும் வண்டியிலேயே வந்திருக்கோம். அப்படியா? கொண்டு போறது பைக்ல கொண்டு போயிருவீங்க. நன்றிமா, நன்றி. இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுல டாப் கிடா நல்ல நச்சுன்னு இருக்கு. நல்ல கருஞ்சவலை. பல்லுலாம் எத்தனை? 6 பல்லுக்கு பல்லேறுது. 6 பல்லு. இது எப்படி தனியா வளர்த்ததா இல்ல ஆட்டோட தான் கிடந்தது? ஆட்டோட கிடந்தது. நல்ல ஹெவி சைஸ், பருங்காலு நல்லா இருக்கு. கொம்பு 2 நேரம் உரி இருக்கும். ஆமா, 2 நேரம் உரி. 2 நேரம் கொம்பு, கிளி மூக்கு
நச்சுன்னு இருக்கு. ஆட்டுக்கும் போட்டுக்கலாம். ஆட்டுக்கே போட்டு என்ன விலை சொல்றீங்க? கேட்டிருக்காங்களா? என்ன 42 ரூபா சொன்னோம். சொல்ற விலை. ஆமா சரி. கேள்வி நான் 36க்கு இருக்கு. 36க்கு 36 வந்துட்டா. ஆமா. இன்னும் எவ்வளவு வந்தா ஒரு 2000 வந்தா விட்டுருவோம். 38 வந்தால் கையில கண்டிப்பா கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குமா? ரொம்ப லாபம் இருக்கு. எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரங்கள்? ஏன்னா இன்னைக்கு சந்தை நிலவரம் கொஞ்சம் கடவுளா தான் இருக்கு. இல்ல பொங்கல் கழிச்சு முத சந்தை குட்டி முதல் நிறைய சந்தை நிறைய வாங்க வந்திருக்காங்க, சம்சாரி வாங்க வந்திருக்காங்க. விலைகள் கொஞ்சம் விட்டு தர முடியாது. 12,000 ஜோடி 12,000. எந்த ஊர் போகுது? போகுது எங்கிட்டு? கோயில்பட்டி. கோயில்பட்டி ஜோடி 12,000. மயிலம்பாடி அடிகருப்பு கெடாக்குட்டி. கிடாக்குட்டி. சொன்னதுல பிழை இருக்கா? ஆமா. என்ன பிழை? சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. எல்லாம் சொன்னது கரெக்ட் தானே? ஆமா சரிதானே. சரிதான். நல்ல உருப்படியா இருக்க. கன்னியாடு 2 குட்டியோட இருக்கா? ஆமாண்ணே. 2 குட்டி கன்னியாடு. ஆமா. நல்ல பெரிய சைஸா இருக்க கன்னியாடு. ஆமாண்ணே. பெரிய சைஸ் கன்னியாடு. 2 குட்டி என்ன குட்டி? 2 கிடா குட்டிண்ணே. ரெண்டுமே கடா குட்டி. ஆமா. ரொம்ப செலக்ட் பண்ணி வாங்கின மாதிரி இருக்க. ஆமா. இதெல்லாம் குட்டி எல்லாம் போட்டு ஒரு 4 மாசம் இருக்குமா? இருக்கும்ண்ணே. 4 மாசம் குட்டி. அடுத்து ஆடு செனையா இருக்கணும். ஆமா. பல்லு தேர்ந்துருச்சுண்ணே. பல்லு சேர்ந்துட்டு. பல்லு இருக்கு. நல்லா அவன் ரேசா கொஞ்சம் இருக்கு. சரி. என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 30 ரூபா சொன்னாங்க, 25 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 5000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. ஆமா. தனியா பிரிச்சு எனக்கு கணக்கு சொல்லுங்க. எப்படி கணக்கு போட்டு வாங்குனீங்க? ஏன்னா இது ஆடு 13 ரூபாய்க்கு காணுண்ணே. சரி. குட்டி 12 ரூபாய்க்கு காணுண்ணே. 12 ரூபாய். 6 12. ஆமா. எவ்வளவு ஆச்சு? 13 25. ஆடு 13 குட்டி 12. ஆமா. 25. சரி. சூப்பர். இந்த மாதிரி உருப்படி தான் வாங்கணும் வந்தீங்களா? அப்படி? ஆமாண்ணே. இதுல என்ன லாபம் கிடைக்கும் நமக்கு? இது வளர்த்தா 3 ஒன்னோட குட்டி 10 ரேட்டுக்கு வரும்போது 30 ரூபாய்க்கு வித்துறலானே. அதான் கேக்குறேன். ஆமா. அதுக்காக தான் வாங்கி. கணிப்பு இல்லாம வாங்க மாட்டீங்களா? ஆமா. 3 ஒன்னோட குட்டி பெருசானா 30 ரூபாய் ரேட்டுக்கு வித்துறலாம். குட்டி 10 ரூபாய் கரையத்துக்கு வரணும். ஆடு ஒரு 12 ரூபாய் கரையத்துக்கு குட்டி போட்டோம். ஆமா. எவ்வளவு கிடக்கு குட்டி? 3 ஒண்ணு போல இருக்கு. ஒரு தாய்ப்பு இல்ல. 3 10,500 கொடுத்துருந்தேன். கிடா மாதிரி ஃபோன் பண்ண. 3 10,500. ஆமா. கிடா குட்டி கிடக்கா? ஒரு குட்டி பொட்டை குட்டி 2 கிடா குட்டி. ஒரு 2 கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. ஆமா. 3 குட்டி வர்க்கத்துல உள்ளது. 10,500னா கையில குடுக்குற விலை. சொல்ற விலை கிடையாது. 10,500. உண்மைதானா? உண்மைதானே. ஆள் அனுப்பி போடலாமா? அனுப்பிடுங்கண்ணே. அண்ணன் எப்பவுமே பாலுடி குட்டி தான் விற்பனை பண்ணுவாங்க. அண்ணனை பாத்துக்கோங்க. சந்தையில பார்த்தா பாலுடி குட்டி வாங்கிக்கோங்க. அண்ணன் இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க? எவ்வளவு குட்டி வாங்கிருக்கீங்க? எவ்வளவு குட்டி வித்திருக்கீங்க? சொல்லுங்க. மொத்தம் 6 குட்டி கொண்டு வந்தேன் சார். கொண்டு வந்தது 6 குட்டி. எல்லாம் பாலுடி குட்டி தான். எல்லாம் பால் குட்டி கொட்டா. சரி. 5 ஓடிடுச்சு, 1 மட்டும் இருக்கு. இந்த 1 மட்டும் கிடக்கு. இது பொட்டை குட்டியா கடா? கொட்டை குட்டி தான். பொட்டை குட்டி போட்டு 1 நாள் தான் இருக்கு உங்களுக்கு? 3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சு. சரி. பொட்டை குட்டி என்ன விலை சொல்றீங்க? 1300 சொல்றேன். 1300 சொல்லும் விலை 1300. என்ன விலை வர வந்திருக்கு? இந்த விலை வந்தா கொடுத்துருவேன்னா எவ்வளவுக்கு? ஒரு 100 1200 கொடுக்கலாம் சார். 1000 வந்தா கொடுப்பீங்களா? ஆமா. 1000 1200. 1200 வந்தாதான் கட்டுப்படி ஆகும். ரைட். என் வீட்டு குட்டி தான். உங்க வீட்டு குட்டியா? இன்னும் 1 மாசம் பால் போட வேண்டியிருக்கும். ஆமா. 1 மாசம் போறாங்க. சூப்பரா. இதுதான் வேகமா வளர்ந்துருமே. ஆமா சார். பொட்டு குட்டி எட்டா போற பொட்டு. வேகமா வளர்ந்துரும். என்ன வாங்கியாச்சா? வளர்ப்புக்கு போதா? என்ன விலைக்கு போகுது? என்ன விலை முடிஞ்சது? 12,000. 12,000. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? காரியாபட்டி ஆறுபோட்டு பக்கத்துல. 2 குட்டி தான் வாங்கிருக்கீங்க? 2 வாங்கியிருக்கேன். இப்போதைக்கு 2 தான் வாங்கியிருக்கேன். இப்போதைக்கு 2 தான். பிளான் அப்ப எத்தனை குட்டி வாங்கணும் வந்தீங்க? ஒரு 4 குட்டி தான் வாங்குற மாதிரி ஐடியா. வாங்கணும் வந்தீங்க. 2 வாங்கியாச்சு. ஆமா. 2 கொண்டு போறது அருப்புக்கோட்டை. இல்ல பஸ்ல கொண்டு போயிருவீங்களா? வண்டி டிராவல்ஸ் இருக்கு. டாடா ஏசி இருக்கு. சொன்ன விலை எவ்வளவு? கேட்ட விலை எவ்வளவு? முடிஞ்ச விலை எவ்வளவு? 14 ரூபா சொன்னாங்கய்யா. சரி. குட்டி ஆமா. ஜோடி 14 ரூபா சொன்னாங்க. 16. 4. சரி. 14. 11 கேட்டு 12 முடிச்சிருக்கோம். 11 கேட்டு 12க்கு முடிச்சிருக்கோம். 12க்கு. ஜோடி 12,000. ஒரு குட்டி 6,000 ரூபாய். எப்ப விற்பனை இந்த குட்டிய? நோம்புக்கு தாங்கய்யா. நோம்புக்கு இதுக்கு கொம்புலாம் வந்துருமா? நாங்க அதுக்குள்ளே மாத்திடுவோம். போதும் சைஸாத்தே இருக்கு. அவ்வளவு மாத்தி விட்டுருவோம். வந்துரும். அவ்வளவுதான். போதும். 4 மாசத்துக்கு வளர்த்தா போதும். அழுகுமலை பக்கம் லட்சுமிபுரம். குட்டிகள் வாங்க வந்தீங்களா? வாங்க வந்தோம். எவ்வளவு குட்டிகள் பிளான் இன்னைக்கு? 50 குட்டி வாங்கிருக்கோம். 50 குட்டி? ஆமா. 50ன்னா ஹெவியா இருக்க. ஆமா. எண்ணிக்கை பெருசா இருக்க. என்ன தேவைக்காக வளர்க்குறீங்க? இது நம்ம கறிக்கு தான். கறிக்கு இல்ல வளர்ப்புன்னா செம்மறி குட்டிகளை வளர்த்து எப்ப விற்பனை பண்ணுவீங்க? அதான் 3 மாசம் வளர்த்து வைப்போம். என்ன இந்த 3 மாசம் கணக்கு? எல்லாருமே அதான் சொல்றீங்க. 3 மாசம்ங்க 100 நாளுங்க. 3 மாசம் வளர்த்தோம்னா நமக்கு அவ்வளவுதான் முடியும். 3 மாசம் கழிச்சு வித்துறது. இல்ல அதுக்குள்ள போதுமான காலமா? இல்ல அதுக்குள்ள நம்ம இரவாடு போக்குவரத்து அதுக்குள்ள ரொம்ப இரவாடு ஆயிரும். அதுக்கு மேல வளர்த்தா அதுக்கு மேல வளர்த்தா அதுக்கு ஒரு மேக்சிமம் ஒரு 3 மாசம் 4 மாசம் வளர்த்து கொடுத்துருது.
இல்ல அது வந்து லாஜிக் தானே, கரெக்ட் தானே? எல்லாம் கரெக்ட் தான். எல்லாம் செய்யறது உண்மைதான். ஆமா உண்மை. சரி, இப்ப ஜோடி என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? ஜோடி 11,200 ரூபாய் வாங்கிருக்கேன். 11,700. 200. ஆமா. செம்மறி குட்டி, பொட்டு குட்டி. பொட்டுக்குட்டி. 4 மாசம் பொட்டு குட்டி கிடையாது, மயிலம்பாடி. மயிலம்பாடி. ஆமா. 4 மாசம் குட்டி இருக்குமா? 4 மாசம் குட்டி தான், 3 மாசம் இருக்கும். இப்போ ஒரு 3 மாசம் நம்ம கழிச்சு விற்கும். ஆமா. இந்த 11,200 ரூபாய்க்கு வாங்கினது எவ்வளவு டபுளா போகுமா? அது ஒரு 16,000 17,000 18,000 அனுசரிச்சு வரும்போது கொடுத்துருவோம். 18 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா கையில கொடுத்துருவோம். செலவு போக நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 3 மாசத்துக்கு? செலவு போக ஒரு குட்டிக்கு ஒரு 700 800 1000 வரைக்கும் வரலாம். ஒரு குட்டி 700ல இருந்து 1000 வரைக்கும் பார்க்கலாம். ஆமா. அன்னைக்கு நடப்பு பொறுத்து. பிளஸ் மேய்ச்சல் தான், மேய்ச்சலுக்கு 5000 போடுவோம். ஒரு 2 நேரத்துக்கு போடுவோம். மதியம் போது மக்காச்சோளம் சீனியரை போட்டு இதை போட்டு 2 நேரம் போடுவீங்க? ஒரு நேரம் 2 நேரம். ஒரு தடவை மேய்ச்சல் 2 நேரம் இற போடுவோம். ஒரு சரியான கிடா விற்கிறதுக்கு இறங்கி இருக்கு. இறங்கின உடனே சந்தையில வெளியே வச்சு பேரம் பேசுறாங்க. என்ன விலைக்கு முடியுதுன்னு தெரியல, உள்ள கொண்டு போறாங்க. நல்ல கிடா. என்ன எவ்வளவு சொல்றாங்க? 44 ரூபா சொல்றாங்க. உள்ள போய் என்ன விலைக்கு முடியுதுன்னு தெரியல. சார், எப்படி இருக்கு சந்தை? வெள்ளிக்கிழமை சந்தை. பொங்கல் முடிஞ்சிருக்கு. பொங்கல் முடிஞ்சு புதுசா ஆரம்பிச்சிருக்கு. எப்படி இருக்கு விலைவாசி? எப்படி இருக்கு? ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு? பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பொங்கல். சந்தையா பொங்கல் மாதிரி தான் இருக்கு. சந்தை இப்பதான் பொங்கல் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. கூட்டம் அதிகமா இருக்கு. ஆமா, கூட்டம் அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னா, கறி குட்டி எதுவும் வரல, எல்லாமே வளர்ப்பு குட்டி தான் வந்திருக்கு. எவ்வளவு குட்டிகள் வந்து? இப்ப குட்டி வந்து கொஞ்சம் கம்மியா தான், ரேட்லாம் கம்மியா, வளர்ப்பு குட்டிலாம் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த டைம்ல வாங்கலாமா? அப்போ இந்த டேட்ல தாராளமா வாங்கலாம். குட்டிகள் வாங்குறது எந்த மாசத்துல வாங்கலாம்? குட்டி இப்ப மழைக்காலம் முடிஞ்சிச்சு, இப்ப வாங்கலாம். இப்ப வளர்க்கலாம். கொஞ்சம் பனி இருக்கும், பனி தான் முடிய போகுதுல, வாங்கலாம். இப்ப எவ்வளவு குட்டிகள் வாங்கிருக்கீங்க? இப்ப நான் வந்து ஒரு வளர்ப்பு குட்டி ஒரு 40, ஒரு கறிக்கடைக்கு ஒரு கொஞ்சம் 4-5 குட்டியும் பிடிச்சிருக்கேன். ஜோடி என்ன விலைக்கு முடிஞ்சது வளர்ப்பு குட்டி? வளர்ப்பு குட்டி வந்து 12,500 பெருசு. 12,500. ஆமா ஆமா. அப்போ வாங்கலாம். 12,500 ஒரு 4 மாசம் குட்டி. குட்டியோட ஆடு 18,000. 2 கிடாமரி. 2மே கிடாமரியா? அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கேன் உங்களுக்கு. 2 கிடாமரி. பல்லு 4. என்ன மாதிரி வாங்கணும்னு வந்தீங்க இன்னைக்கு சந்தைக்கு? இப்படித்தான் வாங்கணும் வந்தேன். அதே மாதிரி அமைஞ்சு போச்சு. என்ன விலை சொன்னாங்க? எப்படி குறைச்சு வாங்க? 25,000 சொன்னாங்க. சொன்னது. சரி, முத விலை எப்படி கேட்டியா? பக்கத்துல வைங்க. 17,000. பக்கத்துல வைங்க. 17,000. 17 கேட்டீங்க. ஆமா. 25 சொன்னதை 17 கேட்டிருக்கீங்க. அசத்தி இருக்கீங்க. சரி, 18,000. பரவாயில்லையா? நேக்கா வச்சிருக்கீங்களா விலைய? ஆடு பெருசாயிட்டா மறுபடியும் எதுவும் சென்னையா இருக்குமா? சென்னதானே? வாங்கிருக்கீங்களா? விற்க கொண்டு வந்தீங்களா? வாங்கியிருக்கோம். வாங்கியிருக்கோம். வாங்கிருக்கீங்க? வாங்கியிருக்கோம். சரி, குடுப்பீங்களா? அப்படி கொடுப்போம். வாங்கி குடுக்கறதுதான். ஆமா, குட்டி 100 ரூபா தான் கொடுத்துருவோம். 2 பாலுடி குட்டி. 3 வாங்கிருக்கு. 2 பொம்மரி, ஒரு கிடாமரி. இது 2 என்னது? பொம்மரி கிடாமரியா? ஆமா, 2 பொம்மரி. ஒரு பிள்ளையா தனித்தனியா? ஒரே பிள்ளைதான். ஒரு பிள்ளை. ஆமா, ஒரு பொம்மரி, ஒரு கிடாமரி. ஆமா. அது மயிலம்பாடி கடை. இது 2 பொம்மரி, இது 1 கிடாமரி. மயிலம்பாடி கிடாமரி. மயிலம்பாடி மட்டும் கிடாமரி. இது 2 பொம்மரி. சரி, இது எவ்வளவு சொல்றீங்க? இது 2 3 ரூபா சொல்லுதான். ரெண்டும் சேர்த்து சொல்ற விலை 3 ரூபா. ஆமா. சரி, அது இது 2,500 சொல்றோம். 2,500 சொல்ற விலை. எல்லாமே சொல்ற விலை. ஆமா, சொல்ற விலை. அனுசரிச்சு வந்தால் கொடுக்கலாம். ஆமா, இது 500 ரூபா குறைச்சா கொடுத்துடலாம். ஒரு 500 ரூபா குறைச்சு ஆமா, இது 2,500 ரூபா கொடுத்துடலாம். ஆமா, இது 2 ரூபா கொடுத்துடலாம். சேர்த்து 2,500 ரூபா கொடுத்துடலாம். 2 புருவை. ஆமா, புருவை. இது 2 ரூபா கொடுத்துடலாம். இது ஒரு 500 ரூபா குறைச்சு கொடுத்துடலாம். சரி, இப்பதான் வந்திருக்கீங்களா? அப்படியே வந்துட்டு வாங்கிட்டீங்க, வச்சிருக்கீங்க. கேட்டா கொடுக்கலாம், வீட்டுக்கு போயிடலாம். ஆமா. 2மே குரால் 24,500. 2மே பல்லு போடல. ஆமா, நல்லது தானே நம்ம ஊருக்கு வந்தா? 24,500 வாங்கியிருக்கா? கொடுத்தாச்சு. 24,000. 2 குட்டி போடலன்னா? இன்னும் குட்டி போடல. 10 குட்டி தான். பருவட்டா இருக்கா? பருவட்டான சூப்பரா இருக்கு. எப்படின்னா இருக்கு இன்னைக்கு சந்தை? பொங்கல் கழிச்சு நல்ல ஆடு என்னைக்கு விற்கத்தான் செய்யுது. நல்ல ஆடுகளுக்கு எப்பவுமே விலைதான். ஆமா, அந்த குறால்லாம் நல்ல. சொன்ன விலை எவ்வளவு நீங்க வாங்க? சொன்ன விலை வந்து அவங்க வந்து 3 ரூபா சொன்னாங்க. நான் 2,500 கேட்டேன். ஆனா அவர் 2,900 கொடுத்தாங்க. 2,900. நீங்க எதிர்பார்த்த விலை என்ன? நான் எதிர்பார்த்த விலை வந்து 2,500. 2,500. 400 ரூபா. 400 ரூபா கூட. நீ பாரு.
வாங்க வாங்க வாங்க. நல்ல குட்டி, கலர் குட்டியா இருக்கு. 4 மாச குட்டி, எட்டையாவரம் பொட்டு குட்டி, எல்லாம் 4 மாச குட்டி, எல்லாமே கிடா குட்டி. ஒரு 50 குட்டி கிடக்கு இதுல. 13,500 சொல்றாங்க ஜோடி. பேரம் பேசி வாங்குறதுல தான் இருக்கு. நல்லா இருக்கு, நல்ல கலர் குட்டியா இருக்கு.